ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க. அவங்களோட பொறுமைக்கு கொஞ்சம் எல்லை இருக்குது. அந்த எல்லையை மீறி போக வச்சுட்டு அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் தான் அவங்களுக்கு சரியான பாடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண பிளான் தான். அவங்க எங்கெங்கே போகிறாங்க எங்கெங்கே வராங்க நம்மளும் வந்து கண்காணிக்குவோம். அவங்க எப்படி நம்மளை வந்து எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதுவும் தூங்காமல் கொள்ளாமல் வாட்ச் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானை போட அந்த பிளானில் பஸ்ஸாக சிக்கிக்கிட்டாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்க. இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன பிளான் பண்ண போறாங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கேட்டுக்கிறாங்க நம்ம மல்லி. உடனே நான் பெருசாக ஒரு பிளான் வச்சிருக்கேன். அன்னைக்கு எப்படி அவள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே போக வச்சு அவளை விஜய் கிட்ட சிக்க வச்சனும், அதே மாதிரி இன்னைக்கும் செய்ய போறேன். அது என்னென்னு பாக்குறேன், ஒரு திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டு இருக்காங்க. ஓஹோ இப்படியா, சரி சரி, நான் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். ஏன்னா இங்க வசமா சிக்கணும்ல, நான் ஏதாச்சும் விஜய் கிட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் அதை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க, வீடியோட உங்களை ஆதாரத்தோட பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்றாங்க இந்த ராஜேஸ்வரி. அதை பார்த்து நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை மட்டும் நம்ம வீடியோ எடுத்து வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரி குடுமி நம்ம கையில இத்தனை நாளா நம்மள சும்மானே விஜய் கிட்ட மாட்டி வருது அப்படி சொல்றது இப்படி சொல்றதுன்னு ஓவரா பண்ணிட்டு இருந்தால இன்னைக்கு அவளுக்கு சரியான பாடம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ல மாட்டுவாங்களா ராஜேஸ்வரி மாட்ட மாட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாட்ட போறாங்க. ஏன்னா ஆள் வளர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு மூளையே வளரல அப்படின்றத இன்னைக்குதான் அவங்க நிரூபிக்க போறாங்க. அந்த விதத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, ரவுடி கிட்ட நீங்க வந்து கரெக்டா சொல்ற நேரத்துக்கு அவளை வந்து வெளியே அனுப்புறேன், காய்கறி வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து நீங்க லாரி எடுத்துடும் அவளை சொதக்குன்னு மோதிருங்க. அதுக்கப்புறம் அவ இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான். இந்த வீட்டுக்கு அவ வந்த நாள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. எங்க வீட்டோட நிம்மதியே போச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவளுக்கு ஒரு சரியான பாடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வேலையை நீங்க செஞ்சுதான், இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கோடி கணக்குல கூட பணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா அவளுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லுங்க, ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன்ல பேசிட்டு இருக்கு. அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம சொல்லி அப்படி பாவி, இத்தனை நாள் அந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் நீதான் காரணமா, உன்னை வசமா சிக்க வைக்கிறதா இல்லையா பாரு, விஜய் கிட்ட சொல்லி உன்னை தங்குவார அறுக்க வைக்கல, அதுக்கப்புறம் என் பேர் மல்லி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க பில்டப் காட்டிட்டு இருக்க. ஆனா அவங்க எதுவுமே நடக்கலைங்க. இது ஏதோ ஒரு ஏஐ வீடியோ மாதிரி இருக்கு, இதை நம்பவே சொல்லிட்டாங்க. அந்த ராஜேஸ்வரி மல்லியை பத்தி விஜய்க்கு நல்லாவே தெரியும், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா இப்படி ஒரு வீடியோவை காட்டினதுக்கு அப்புறமா ராஜேஸ்வரி மேல கோவப்பட மாட்டேங்கிறாங்கன்னா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கா அப்படின்ற ஒரு பாசமோ நேசமோ அதுதாங்க. அது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஓவரா சீனை போட்டிருக்காங்க அந்த ராஜேஸ்வரி. ஆனா அவங்க மேல கோவமே பட மாட்டேங்கிறாங்க விஜய். என்னதான் இருந்தாலும் மல்லி வந்து பொய் சொல்ல மாட்டாங்கன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு இதுவா இருக்கு. ஆனாலும் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துக்கிட்டு இந்த உண்மையை வந்து இதை மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அவரை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு மல்லியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேஸ்வரி. அவ சொல்றதா நடக்கணும், அவ சொல்றதா சட்டம்ன்றதுனால அவ எதையும் நடக்க விட மாட்டா, அவ சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பா. இப்படிப்பட்டவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த மல்லியால வெளிச்சத்துக்கு வரவும் முடியாது. அது விஜய்க்கு புரியுமா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்